இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. அரங்க மதிர பறக்கவே. கயல் வா. வாங்க. வணக்கம் மேம். வாங்க உட்காருங்க. ரூபா மேடம், ப்ளீஸ் உட்காருங்க. மேடம் சொல்லுங்க மேடம். காஃபி குடுமா? இல்ல பரவாயில்ல, வேண்டாங்க. பரவாயில்ல, நீ எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். சொல்லுங்க, என்ன திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? மேடம், மூர்த்தி உங்க வீட்டுல தான் வேலை பார்க்கறாருன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனா இங்கேயும் அவர் இல்லைன்னு தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நொடி கூட அங்க எங்களால நிம்மதியா இருக்க முடியல மேடம். அதனாலதான் நீங்க கிளம்புனதும் நாங்களும் பின்னாடியே கிளம்பி வந்துட்டோம். அவரை தேடி கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். இங்க பாருங்க, ஒரு மாசமா இங்க வேலை பார்த்தவரு திடீர்னு எங்க எப்படி காணாம போனார்னு எனக்கும் புரியல. நீங்க எப்படி அவரை காணும்னு பதட்டமா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் என் வீட்டுல வேலை பார்த்தவரை காணும்னு பதட்டமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட பிரதரை காணும்னு அவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு சொல்லுங்கன்னு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருக்கேன். போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணி தேட சொல்லிருக்கேன். நீங்க ரேண்டமா தேடுறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சோஷியல் நெட்வொர்க் இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா அவர் எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. மேடம், மூர்த்தி தான் வீட்டோட மொத பையன். கையலோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மூர்த்தி தான் வீட்டை பாத்துக்கிற சூழ்நிலை. ஆனா சில பல காரணத்தினால அவரு சரியா குடும்பத்தை பாத்துக்க முடியாம தவறான வழியில போய் அவர் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா இப்போ சமீப காலமா அவர் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு மேடம். அப்படி திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன் திடீர்னு காணாம போனது குடும்பத்துக்கே பேர் இழப்பா இருக்கு. அதனால நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, மூர்த்தி எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது என்னோட வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாள் உங்க திருப்திக்காக தேடி பார்த்துட்டு ஊருக்கு போங்க. பெங்களூர் ஒன்றும் சின்ன ஊர் இல்ல, இது ஒரு பெரிய சிட்டி. சோஷியல் நெட்வொர்க், போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வச்சுதான் நாம அவரை கண்டுபிடிக்க முடியும். இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம், ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. இந்த வரேன். எனக்கு ஷூட் இருக்கு, டைம் ஆயிடுச்சு. அப்ப நாங்களும் கிளம்புறோம் மேடம். இருங்க, காஃபி குடிச்சிட்டு ஐயோ போங்க. இல்ல பரவாயில்ல மேடம். உட்காருங்க. சரிங்க மேம்.